ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ என்னன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். இ சேவை ஐடி ரிலேட்டடான ஒரு சில தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதன் மூலிமா அதை வச்சு தான் வந்து இந்த வீடியோ வந்து ரன் ஆகும். ஸோ தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது பெட்டராக இருக்கும். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்படி இதை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலிமா பேன் ஐடிஸ் வந்து நம்ம யூடிஐ என்எஸ்டிஎல் இதெல்லாம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸ் எடுக்கிற ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அப்புறம் இ சேவை ஐடி ரிலேட்டடான டவுட்ஸு ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, எப்போ வரும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட், வாட்ஸ்அப், டெலகிராம் இது எல்லாமே தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட தெளிவாக நீங்கள் கேட்டுக்கணும். வீடியோவில் எனக்கு டவுட் இருக்குது, அதை தெளிவாக கேட்டுக்கணும். நீங்கள் மெசேஜ் மூலியமாகவோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது இ சேவை ஐடி கொடுத்து. இ சேவை ஃபார் ஆல் அப்படின்ற ஸ்கீம் மூலிமா வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பே பண்ணால் அவங்களுக்கு வந்து இ சேவை ஐடி சர்டிஃபிகேட்ஸ் போகிற ஐடியும், இதே டவுன் ஏரியாவாக இருந்துச்சுன்னா 6000 ரூபா பே பண்ணாங்கன்னா உங்களுக்கான இ சேவை ஐடி சர்டிஃபிகேட் போகிற ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து தனியாக ப்ராக்டிஸும், அதாவது சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிஸும் தனித்தனியாக மாவட்ட வாரியாக தனித்தனியாக நடந்துச்சு. டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணாங்க, இது எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சிலருக்கு உங்களுடைய விருப்பம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிலே இ சேவை ஐடி வருது, நீங்கள் வந்து அதுவே நீ யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அட்வைஸை கேட்டு ஒரு சிலர் சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கிறவங்க சிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் சிஎஸ்சிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை அப்படின்னு டாப்பில் நம்ம டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து இ சேவைன்னு இருந்துச்சு. அதுவும் ஒர்க் ஆச்சு. ஒரு 2 மாதம் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து டெக்னிக்கல் எரர், ஒரு சிலது பேமெண்ட் கரெக்டாக விழமாட்டிருக்கு, ஒரு சிலர் அப்ளை பண்ணுற கவுண்ட் வந்து வேறு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏறுது இறங்குது அப்படின்றதெல்லாம் வந்து காரணம் காட்டி சிக்னல்ஸ் வந்து சரியாக கிடைக்க மாட்டிருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டோடைய இ சேவை ஐடிக்கும் டிஜிட்டல் சேவை போர்ட்டலுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணது சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்க மாட்டிருக்கு. அதனால் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஐடிஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அந்த ஆப்ஷனை அப்படியே வச்சுருக்காங்க. இப்போது நம்மளுக்கு புது ஐடி கிடைக்குமா இல்லை சிஎஸ்சி எடுக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்குமா, இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் எம்எஸ்சி அப்படின்ற ஒரு பொது தகவல் அலுவலர், நம்ம மின் ஆளுமை இது இருக்குங்களா, நகரம் இருக்குங்க இல்லையா, இயக்குநரகம் இருக்கு இல்லையா, சென்னை, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தகவலை கொடுத்துருக்காரு. நாள் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதமே இது வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி போச்சு. இது அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறப்ப இப்போ தான் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடான சர்வீஸை வந்து பணம் கட்டி கேட்பாரு. எதனால் இது வந்து இப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, சர்வீஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத மாதிரி வந்து கேட்பாரு. அவர் கேட்டவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அவர் இந்த மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மனு நாளாக வந்து ஏப்ரல் மாதமே வந்து அவர் போட்டார்.
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மெசேஜ் தான் இது வந்து நம்மளுக்கு பேக்கில் வர்றது. மனுதாரருக்கு இ-சேவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பதில்களை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மனுதாரருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா மின் ஆளுமை இயக்குநரகம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? இதை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து உங்களுடைய சென்டருக்கு எந்த ஐடி எடுத்தால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்றதான் இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப சிஎஸ்சி எஸ்பிவிக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கப்பட்ட இ-சேவை ஐடி எண்ணிக்கைகள் எவ்வளவு என தகவல் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் அவங்க சொல்லியிருக்கிற பதில் என்னென்னா, சிஎஸ்சி எஸ்பிவிக்களுக்குன்னு தனியாக வந்து இ-சேவை ஐடி எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து யாரும் அப்ளை பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற சிஎஸ்சி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், இது என்னோட சிஎஸ்சி ஐடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ-சேவைக்குள்ளே டேரெக்டாக மூவ் ஆகிடும். அது மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துறாங்க. ஸோ தனியாக வந்து சிஎஸ்சி ஐடி இல்லை. ஆனால் அந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நியூ ஐடி சிஎஸ்சி எஸ்பிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து சிஎஸ்சி யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து எதுவும் தனியாக வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எஸ்பிவிகளுக்கு கொடுக்கப்பட்ட இ-சேவை நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன, திரும்பவும் எப்போது சேவைகள் சிஎஸ்சி எஸ்பிவிகளுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவல் வந்து கிடைக்குமான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் இ-சேவை ஒருங்கிணைப்பின் முதற்கட்ட சோதனை நிறைவு பெற்றது. ஓகேங்களா? அந்த சர்வரும் இந்த சர்வரும் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த சோதனை ஓட்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் இ-சேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆப்ரேட்டர்களுக்கு உள்ளடக்கத்துக்கு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இணைய இணைப்பு மட்டுமே. ஓகேங்களா? ரீடைரக்ட் மட்டுமே சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரீடைரக்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ரீடைரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிட்கோ மூலியமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சடைஞ்ச ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இது பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சிஎஸ்சி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் முடியல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேலும் விவரம் வேணும்னா மாவட்டத்தில் இருக்கல உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற சிஎஸ்பி இந்த சிஎஸ்சி ரிலேட்டடாக பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்சி தலைமை அலுவலகம் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டான்ஜிட்கோவிலிருந்து அந்த ரீடைரக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனால் அது சிஎஸ்சி மூலிமா சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலுக்கு அது எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒர்க்கு சிஎஸ்சி கிட்ட இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எஸ்பிவிக்கு கொடுக்கப்பட்ட இ-சேவை ஐடி. ஓகேங்களா? தனியாக ஐடி வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஐடியை ரீசார்ஜ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி எஸ்பிவிக்கு தனியாக வந்து ஐடி நாங்கள் கொடுக்கல, அதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சிஎஸ்பி எஸ்பி இ-சேவை ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு தான். திருப்பி அதை தான் சொல்லியிருக்காங்க, ரீடைரக்டட் ஐடி தான். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சிஎஸ்சிலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இ-சேவை வெப்சைட்டுக்கு த்ரோ பண்ணி விட்டுரும். அந்த ஒர்க்கு தான் பண்ணி விட்டுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. ஆனால் சிஎஸ்சி டிஜிட்டல் சேவாவில் அந்த ஆப்ஷனை கொண்டு வர வேலை அவங்க ஒன்றும் முடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. சிஎஸ்சி எஸ்பிவி தனியாக இ-சேவை ஐடி எதுவும் வழங்கப்படவில்லை. சிஎஸ்சி எஸ்பிவி மற்றும் இ-சேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆப்ரேட்டர்களின் உள்ளடக்கத்திற்கு நிரூபிக்கப்பட்டது, திருப்பி விடப்பட்டது. இணை இணைப்பு மட்டுமே திருப்பி விடப்படும். இணைய இணைப்பு மட்டும், அதான் மேலே இருக்கு பாருங்க, அந்த ரீடைரக்ஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் திருப்பி விடப்பட்ட ஒருங்கிணைப்பு மட்டுமே. ஓகேங்களா? இணை இணைப்பு மட்டுமே ஆகும். எனவே இ-சேவை ஐடி எஸ்பிவிகளுக்கு என்று டான்ஜிட்கோ மூலம் தனியாக வழங்கப்படாத காரணத்திற்கானால் ரீசார்ஜ் செய்வது மற்றும் ஆப்ரேட்டர்கள் உபயோகிப்பது ஐடிகள் போன்ற சேவைகளை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரீடைரக்ட் ஐடின்றதால நீங்கள் திருப்பியும் அவங்க சிஎஸ்சி மூலிமா கொடுத்த ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அது வந்து ஒர்க் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேட்டிருக்காங்க, சிஎஸ்சி எஸ்பிவிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட இ-சேவை ஐடி
3000 6000 பணம் கட்டி இஎஃப்ஏ ஐடி மாற்றி தர முடியுமா என தகவல் தருவோம் அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து சிஎஸ்சி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இசேவை ஐடி கொடுக்க சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க, சர்டிஃபிகேட் போர்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க போர்டும் மாற்றிருப்பாங்க. இப்போ இது ஒர்க் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காசு கொடுக்குறோம், எங்களுக்கு இசேவை ஐடி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தகவல் எங்களுக்கு எதுவும் இல்லை, அதாவது அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் ஐடி வாங்குறதுக்கான தகவல் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து வருவோம் 5வது கேள்வி. சிஎஸ்சி எஸ்பிகளுக்கு கொடுக்கப்பட்ட இசேவை 2 மாத காலமாக வேலை செய்யவில்லை, திரும்பவும் எப்போது இசேவை சிஎஸ்சி எஸ்பிகளுக்கு கிடைக்கும் என தகவல் தரவும் சொல்லியிருக்காங்க. திருப்பி அதே தான் சொல்லியிருக்காங்க. 2வது கொஸ்டினுக்கு கேட்ட அதே கொஸ்டினுக்கான பதில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினுக்கு சொல்லியிருக்காங்க. அதே தான், அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் தான். நாங்கள் வந்து சிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஐடி நாங்கள் கொடுக்கல, சிஎஸ்சியிலேருந்து ஒரு ரீடைரக்ட் தான், ரீடைரக்ட் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சியில் நீங்கள் கிளிக் பண்ணி டிஜிட்டல் சேவையில் கிளிக் பண்ணி இசேவைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து த்ரோ ஆகி இசேவைக்கு உள்ளே வந்துடும். பணம் எடுக்கிறது எல்லாமே டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம், பணம் எடுக்கிறது டிஜிட்டல் சேவாவில் போய் தான் அது அமௌண்ட் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து எங்கள்கிட்ட அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதாவது டிஜிட்டல் சேவாவும் இசேவையும் இணைக்கிற வேலை எங்ககிட்ட முடிஞ்சிருச்சு. அது மேற்கொண்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சியோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. சிஎஸ்சி கிட்ட தான் இதுக்கப்புறம் வந்து அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணுறதும் சிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் நான் திருப்பி படித்து காட்டுறேன். அதே கொஸ்டின் தான். சிஎஸ்பி எஸ்பிவிகளுக்கு மட்டும் இசேவை ஒருங்கிணைத்த முதற்கட்ட சோதனை நிறைவு பெற்றது, அதாவது கொடுத்து அமௌண்ட் எடுக்கிறது, சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே கரெக்டாக இருந்துச்சு. மற்றும் இசேவை ஒருங்கிணைப்பு என்பது ஆப்ரேட்டர்களின் உள்ளடக்கத்திற்கு திருப்பி விடப்படும் இணைய இணைப்பு மட்டுமே, ரீடைரக்ட் சர்வீஸ். இந்த ஒருங்கிணைப்பானது டான்ஜிட்கோ தரப்பில் ஒருங்கிணைப்பானது எஸ்பிவி தரப்பில் இருந்து இன்னும் முடிவடையவில்லை. ஓகேவா, டான்ஜிட்கோலேருந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் சிஎஸ்பி எஸ்பி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. அவங்க வந்து சிஎஸ்சிலேருந்து இன்னும் ஒர்க்கு போயிட்டே இருக்குது, ஜாயின் பண்ணுறதுக்கான ஒர்க்கு போயிட்டே இருக்குது. ஏன் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னா அந்த மேப்பிங் வந்து ஒர்க் ஆகலை, ஒருத்தருடைய கவுண்ட் வந்து வேற ஒருத்தர் கவுண்ட் மாதிரி போகுது. அதாவது இந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா வேற ஒருத்தருக்கு போகுது, வேற ஒரு கவுண்ட்டில் வேற ஒரு ஐடியிலேருந்து அப்ளை பண்ண மாதிரி போகுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக இருக்கிறதால சிஎஸ்சியில் அந்த ஒர்க்கு வந்து பேக் அண்ட் ஒர்க்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஏதாச்சும் விவரம் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் மாவட்டமோ இல்லை உங்கள் தலைமை அலுவலகத்தில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் அவங்க திருப்பி சொல்கிறாங்க. இது இசேவை சைட்லேருந்து முடிஞ்சிருச்சு, சிஎஸ்சிலேருந்து இன்னும் அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, புதிதாக இசேவை ஐடி வாங்குவது என்றால் யாரிடம் தொடர்பு கொள்வது, அந்த அதிகாரியின் பெயர் என்ன, அவருடைய பதவி என்ன, தொலைபேசி எண் என்ன, முழு விவரம் தரவும் சொல்லியிருக்காங்க. புது இசேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போர்ட்டல் முடக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, முடக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் இசேவை ஐடியை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 7வது, அனைவருக்கும் இசேவை மையம் திட்டம் திரும்பவும் கொண்டு வரப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்பொழுது தொடர்பு கொள்ள குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஆப்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி இதில் வந்து திருப்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதுக்கான தகவல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நியூ ஐடி வெப்சைட்டில் வந்தோடனே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் நம்ம ஆர்கனே ஃபர்ஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். இப்போதைக்கு டான்ஜிட்கோ சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடைரக்ட் சர்வீஸை அவங்க சைடில் முடிச்சிட்டாங்க, ஆனால் சிஎஸ்சி தரப்புலேருந்து இன்னும் முடிக்கல. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இசேவை ஐடி எப்போனாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் லேட் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அது நீங்கள் பார்த்துருந்து உங்களுடைய லொக்கேஷனுக்கு ஏற்ற போல், அதாவது டவுனாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, வில்லேஜாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு வந்த உடனே கட்டி நீங்கள் எடுத்துறது பெட்டர். ஓகேங்களா, சப்போஸ் இவங்க சிஎஸ்சி தரப்பில் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஸ்டினுக்கு, டான்ஜிட்கோவிலிருந்து எங்களுடைய சர்வீஸை நாங்கள் முடிச்சிட்டோம், அந்த ரீடைரக்ட் சர்வீஸ் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம், ஆனால் சிஎஸ்சி தரப்புலேருந்து அந்த எஸ்பிவிகளுக்கான சர்வீஸை இன்னும் வந்து ஹோல்டிலே வச்சுருக்காங்க, அவங்க பேக் அண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அவங்களுடைய வேலை வந்து முடியலை. அவங்க முடித்தாலும் சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இசேவை ஐடி ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா,
இ சேவை ஐடி கிடைச்சிச்சுன்னா, சிஎஸ்சி வச்சிருக்கிறவங்களுக்கு இ சேவை ஐடி கிடைச்சிச்சுன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் சேவா போர்ட்டல்லேருந்து ரூ. 32 கட் ஆகும். ஓகேவா? இதுவே டைரக்ட் ஐடி இ சேவை ஐடி கிடைச்சி இ சேவை ஃபார் ஆல் அப்படின்ற சர்வீஸ் கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுடைய வாலெட்லேருந்து ரூ. 12 கட் ஆகும். ஓகேவா? எதுனாலும் எந்த ஐடி விட்டாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டான்ஜெட் கோட் வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஐடி கிடைச்சி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கிடுங்க. நீங்கள் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண உங்ககிட்ட எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. இன்கேஸ் பிரிண்டர், ஜெராக்ஸு, ஸ்கேனு எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் போகிற ஒர்க் எல்லாமே தெரியும். கஸ்டமர் வந்து நீடு இருக்குது, சர்டிஃபிகேட்ஸுக்கான நீட்ஸ் இருக்குது. கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. எடுத்துருங்க. ஐடி அமௌண்ட் கட்டி எடுத்துருங்க. இப்போ வரைக்கும் வரல அப்படின்னா ரெண்டுமே இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் சிஎஸ்சி கூட இணைச்சாலும் உடனே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இ சேவை ஐடி வர்றது கொஞ்சம் டிலே ஆகுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இ சேவை ஐடியும் ஒன்று எடுத்துருங்க. முடிகிற பட்சத்தில் எடுத்துருங்க. டெக் எக்ஸாம் எழுதணும், டெக் எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த சிஎஸ்ஐடி எடுத்துருங்க. அதிலே இருக்கிற சர்வீசஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு சில சர்வீசஸ் பண்ணுங்கள். இ சேவை ஃபார் ஆல் அந்த ஸ்கீமில் வந்து சர்டிஃபிகேட் வந்துச்சுனாலும், அந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஐடி வந்துச்சுனாலும் அதுவும் பேமெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐடி நீடு நிறைய இருக்குது. ஒர்க்குக்கு ஆனால் ஆட்கள் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு ஏன் வந்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி ஐடிஸ் எடுத்து நம்ம ஒர்க்கு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஜென்யூன் ஐடி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிவிட்டு நம்ம எயின் பண்ணலாம்ல. ஏர்னிங்ஸ்கோசரம் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஐடிஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி தராங்க. ஏன்னா அது எப்போ நிறுத்துவாங்கன்றது தெரியாது. ஸோ சிஎஸ்சி ஐடி முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னு அப்படின்ற பட்சத்தில் டெக் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் எழுதி நீங்கள் சிஎஸ்சி ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் சிஎஸ்சி மூலிமா இ சேவை ஐடி லிங்க் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுனாலும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸு உங்களுடைய மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க. இது அப்படியே இருக்குமா, திருப்பி ஏதாச்சும் வந்து டிசேபிள் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கோங்க. ஐடி இருக்கிற வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸை போட்டு சம்பாரிச்சுக்கோங்க. அதே போல் இ சேவை ஐடி தனியாக வந்தாலும் அதுவும் முடிஞ்சால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே யாராவது ஒருத்தர் பேரில் நீங்கள் ஐடி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணலாமா, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் இந்த வீடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் ஒன்று வைக்கிறேன், ஓட்டிங் மாதிரி ஒன்று வைக்கிறேன். சிஎஸ்சி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அதில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னா நோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.